சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வரதுக்கான எபிசோட்ல மனோஜ் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல எல்லாரும் பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. யார கேட்டு நீ 30 லட்சம் ரூபாய்க்கு கடனை வாங்கி இப்படி தேவையில்லாம செலவு பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இது என்னோட பிஸ்னஸ் டீலிங்காக நான் இப்படியெல்லாம் பண்ணேன். அதை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இப்படி எல்லாத்தையும் நான் செலவு பண்ணேன். திடீர்னு இவங்க ஆர்டரை கேன்சல் பண்ணுவாங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வயசில் அப்பா இதெல்லாம் பார்க்க வேண்டியதா? ஏற்கனவே இவரோட காசு 27 லட்சம் ரூபாய் நீ தூக்கிட்டு ஓடன, அது பத்தாதுன்னு இப்போ இந்த பணத்தையும் நீ எப்படி அடைக்க போகிற? இதையும் அப்பா தலைமையில தான் கட்ட போறியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் முத்து மனோஜ் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, யாருக்கும் என்னால் எந்த கஷ்டமும் வேண்டாம். எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுத்துருங்க. நான் இருக்கிற கடன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸை நான் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. விஜயா இருந்துட்டு, என்னடா மனோஜ் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, வேற என்னம்மா என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினா அந்த கந்து வட்டி கடன் என்னை தொலைச்சு கட்டிடுவாமா, நான் என்னை உயிரோடு விடுறதே பெருசாக இருக்கும், நான் எப்படி 30 லட்சத்தையும் அடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் என்னடா பேச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து அடிக்கிறதுக்காக போகிறாங்க. விஜயா போய் தடுக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.